அன்னைக்கு நாள் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி 1988 சைட்டாமாவில் இருக்கிற தன்னோட தோழியோட வீட்டுக்கு விளையாட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு விளையாட போயிருந்த 4 வயசு ஆகியிருந்த தன்னோட பொண்ணு அன்னைக்கு சாயந்தரம் 6:30 மணி ஆகும் வரைக்கும் வீட்டுக்கு வரலன்னு தெரிஞ்சு அவங்களோட அப்பா அந்த பொண்ணை தேட ஆரம்பிச்சிருக்கார். அன்னைக்கு அந்த பொண்ணு தோழியோட வீட்டுக்கு விளையாட போயிருக்கல, பக்கத்து வீட்டுக்கும் போயிருக்கல, யாருமே அந்த பொண்ணை அன்னைக்கு பார்த்துருக்கலன்னு சொன்னாங்க. அந்த குடும்பமும் சரி, அந்த ஏரியாவில் இருந்தவங்க பலரும் சரி அந்த பொண்ணை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணு அன்னைக்கு வரைக்குமே கிடைக்கல. இதனால தன்னோட பொண்ணை காணலன்னு சொல்லி அவங்களோட அப்பா போலீஸ் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றார். சைட்டாமாவோட காவல்துறை அந்த கேஸை மிஸ்ஸிங் கேஸா ஃபைல் பண்ணி அந்த பொண்ணை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு காணாம போன அதே நாள் இன்னொருத்தர் அந்த பொண்ணை பார்த்ததா சொல்லி இருக்கார். அந்த பொண்ணை கூட்டிட்டு போன நபரோட அடையாளங்களையும் போலீஸ்ல பதிவு பண்ணி இருக்கார். ஒரு 30 வயசு இருக்கத்தக்க ஒரு நபர், வட்டமான முகம், அலை வடிவமான கருமை நிறமான, கொஞ்சம் நீளமா அவனுக்கு முடி இருக்கும். அவனோட கார்ல அந்த பொண்ணை ஏற்றிக்கிட்டு போனதா அந்த நபர்னால சொல்லப்படுகிறது. போலீஸ் அந்த காரை ஓட்டி சென்ற நபரை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படி யாரையுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியாமல் போகுது. அந்த கடிதத்துல மேரி கொன்னோன்று சொல்லப்பட்ட அந்த சிறுமி காணாமல் போனது பற்றி செய்தி பத்திரிகைகள்ல அந்த நியூஸ் வந்திருக்கும் இல்லையா, அந்த செய்தித்தாள்கள் பலவற்றை வெட்டி எடுத்து அந்த கடிதத்துல வச்சு யாரோ அந்த வீட்டுக்கு அனுப்பி இருந்திருக்கிறாங்க. இதை யாருமே அப்ப பெரிசா எடுத்துக்கல. இதன் காரணமாகவோ என்னவோ அதன் பின்னாடி அந்த வீட்டுக்கு ஒரு பெட்டி பார்சலா வந்திருக்கு. அந்த பெட்டியில சில உடைந்த பற்கள், எரிந்து போன எலும்புகள், காணாமல் போன சிறுமி அன்றைய நாள் போட்டிருந்த உடையோட புகைப்படம், அதோட தபால் அட்டைகள் சிலதும் அந்த பெட்டியில் இருந்திருக்கு. அந்த தபால் அட்டையில மேரி போன்ஸ் கிரீமேட்டட் இன்வெஸ்டிகேட் ப்ரூஃப் இப்படியான வார்த்தைகள் எழுதி இருந்திருக்கு. அந்த எலும்புகள் தடயவியல் சோதனையில பரிசோதிக்கப்படுகிறது. ஆனா அது காணாமல் போன சிறுமியோடது இல்லை என்று முடிவு வந்திருக்கு. இதனால இப்பவும் அந்த சிறுமியோட அப்பா அம்மா அவங்கியாச்சும் உயிரோட இருக்கலாம் என்று நம்புவதா தான் அப்போ அந்த நியூஸ் சேனல்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் பேட்டி கொடுக்குறாங்க. 3 நாட்களுக்கு பிறகு எரிகா நாம்பாவோட உடல் அவளோட வீட்டில இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு காட்டுல இருந்து கண்டெடுக்கப்படுகிறது. உடல் பொலித்தீன் பை ஒன்றினால மூடப்பட்டிருக்கு. கை மற்றும் கால்கள் இறுக்கமா கட்டப்பட்டிருக்கு. முதலாவது கேஸ்ல ஒரு பொண்ணு இருந்திருப்பா, மேரி கொன்னோ. அவளோட குடும்பத்துக்கு ஆரம்பத்துல ஒரு லெட்டர் போயிருக்கும். அதே போல எரிகாவோட வீட்டுக்கும் ஒரு லெட்டர் வருகிறது. அதுல 6 வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு. அதாவது எரிகா, கோல்ட், கஃப், த்ரோட், ரெஸ்ட், டெத் என்று அதில் எழுதப்பட்டிருந்திருக்கு. இப்பதான் காவல்துறைக்கு ஒரு விஷயமே தெரிய வருகிறது. அவங்க இத்தனை நாளாக தேடிக்கொண்டிருந்த ஒருத்தன் குழந்தைகளை கடத்தி கொண்டுட்டு வர ஒரு தொடர் கொலைகாரன் என்பது புரிய வருகிறது. 3 குழந்தைகளும் சைட்டாமாவில இருந்து கடத்தப்பட்டிருக்காங்க. இதனால குழந்தைகள், குறிப்பா பெண் குழந்தைகள், பகல் நேரத்திலையும் இரவு நேரத்திலையும் சரி தனியா வீட்டை விட்டு எங்கேயும் அனுப்ப வேண்டாம் என்று செய்தித்தாள்கள், சுவரொட்டிகள், ஒளிபெருக்கிகள் என்று அந்த ஊர் ஃபுல்லாகவே அனௌன்ஸ் பண்ணப்படுகிறது. ஊர் முழுவதும் அதிக பாதுகாப்பு, குற்றவாளியை பிடிக்கணும் என்ற தேடுதல் இருந்ததுனால அவன் 4வது குழந்தையை கடத்துறதுக்கு 6 மாசங்கள் எடுத்திருக்கான். ஜூலை மாதம் 6ஆம் தேதி 1989 4வது குழந்தையும் காணாமல் போகுது. ஆனா இந்த வாட்டி இது சைட்டாமாவில இருந்து கடத்தப்படல, சிட்டிக்கு வெளியே இருந்து ஒரு பெண் பிள்ளையை தூக்கி இருந்தான். அந்த பொண்ணு 5 வயசாயிருந்த அயோகோ நொமோட்டோ பூங்கா ஒன்றில் விளையாடி கொண்டிருந்தப்போ அங்கிருந்து தான் அந்த சிறுமி காணாம போயிருக்கா. 5 நாட்களுக்கு பின்னாடி பொண்ணோட கட்டை விரல் மாத்திரம் ஒரு கல்லறையில இருந்து கண்டெடுக்கப்படுகிறது. இது நடந்து 2 வாரங்களின் பின்னாடி 5வது குழந்தைய கடத்த திட்டம் போட்டிருக்கான். விளையாடி கொண்டிருந்த 2 சகோதரிகள்ல ஒருத்தரை மட்டும் அவனோட கார்ல கட்டாயப்படுத்தி தூக்கி கொண்டு போக ட்ரை பண்ணினப்போ அந்த பெண்ணோட அப்பா அவனை துரத்தி போனதுனால அந்த பொண்ணையும் காரையும் அங்கேயே விட்டு ஓடி இருக்கான். அதன் பின்னாடி தன்னோட கார் அங்கேயே தான் இருக்கு. அந்த காரை எடுக்கிறதுக்காக மறுபடியும் அங்க திரும்பி வந்தப்போ அவனை பிடிக்கிறதுக்காக ரொம்ப நேரமாகவே அங்க ஒளிஞ்சி காத்து கொண்டிருந்த போலீஸ் கிட்ட மாற்றான். இந்த நபர் பிடிபட்டதுக்கு பின்னாடி 17 நாட்கள் போலீஸ்ல காவலுக்கு வைக்கப்பட்டு விசாரணை பண்ணினப்பதான் இவன் பண்ணின குற்றங்கள் பற்றிய எல்லா உண்மைகளும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. சுமோட்டோ மியசாக்கி அப்பா அம்மா பிரபலமான ஒரு பத்திரிகை ஒன்று நடத்தி வராங்க. சின்ன வயசுல இருந்தே மியசாக்கிய அவனோட அப்பா அம்மா சரியா கவனிக்கல. இவனோட அப்பா அம்மா 2 பேரும் ரத்த உறவுகளா இருந்தாலும் திருமணம் பண்ணி கொண்டிருக்காங்க. 1962 ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி அன்னைக்கு குற மாசத்திலேயே மியசாக்கி பிறந்திருக்கான். இதனால உடல் ரீதியா அவனுக்கு நிறைய பிரச்சனைகளும் வந்திருக்கு. குறிப்பா இவனோட கையை பாத்தீங்கன்னா இவனோட கை மூட்டும் மற்றும் கை எலும்புகளும் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொண்டு பார்க்கறதுக்கே வித்தியாசமா இருக்கும். பள்ளி படிக்கக்கூடியும் சரி மற்ற பிள்ளைகளோட ரொம்பவே கிண்டல் கேலிக்கு ஆளாகி இருக்கான். இதனாலேயே யாரையுமே நண்பர்கள் என்று கூட அவன் சேர்த்து கொண்டிருக்கல. படிப்பும் சரியா போகல. அம்மா அப்பாவோட பாசமும் கிடைக்க வேண்டிய வயசுல சரியா கிடைக்கல. அவங்களுக்கு அவங்களோட பிசினஸ் பார்க்கறதுக்கே நேரம் சரியா இருந்திருக்கு. இதனால மியசாக்கி தன்னோட தாத்தா கூட தான் வளர்ந்து வாரான். தாத்தாவும் அவன் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கார். மியசாக்கிக்கும்
தாத்தாண்டா ரொம்பவே உயிர் என்று தான் சொல்லப்பட்டது. 1988 மியசாக்கியோட தாத்தா உடல் நலக்குறைவால இறந்து போறாங்க. இதுல இருந்து தான் இவனோட வாழ்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. அவன் தாத்தா மேல எந்த அளவு பாசம் வச்சிருக்கான்னு சொன்னா, தாத்தாவோட உடலை எரிச்சத்துக்கு பின்னாடி அதுல இருந்து வந்த சாம்பலை இவன் சாப்பிட்டு இருக்கான். தாத்தாவுக்கு பின்னாடி தனக்கு ஒரு நெருக்கமான உறவு கிடைக்காமல் போனதுனால அதிகம் தனிமையை மட்டுமே விரும்பி வந்து சொல்லப்படுகிறது. தனிமையில இருக்கிறப்போ அதிகமான நேரத்தை கார்ட்டூன் புத்தகங்கள் வாசிக்கிறதுக்கும், ஹாரர் திரைப்படங்கள் பார்க்கறதுக்கும், ஆபாச திரைப்படம் புகைப்படம் பார்க்கறதுக்கும் அதிகமா பழக்கப்பட்டிருக்கான். இது எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, தன்னோட சொந்த சகோதரிக்கு கிட்டேயே தப்பா நடந்து கொள்ற அளவுக்கு இருந்திருக்கு. மியசாக்கி போலீஸ்ல பிடிபட்டதுக்கு பிறகு அவர் இருந்த அறையை போய் செக் பண்ணி பார்க்கிறப்போ அங்கிருந்து ஆயிரக்கணக்கான கார்ட்டூன் புத்தகங்கள், நூற்றுக்கணக்கான ஹாரர் திரைப்படங்களோட கேசட்டுகள் மட்டுமில்லாம 5000க்கும் மேற்பட்ட ஆபாச பட கேசட்களும், கொலை பண்ணப்பட்ட சிறுமிகளோட புகைப்படம் மற்றும் வீடியோ கேசட்டுகளும், குறிப்பா அந்த சிறுமிகள் இறக்கிறதுக்கு முன்னாடியும் இறந்ததுக்கு பின்னாடியும் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. இள வயசுல ஒரு விஷயத்துல ரொம்பவே அடிக்ட் ஆகி இருக்கிறத ஜப்பான் மக்கள் ஒட்டாக்குன்னு சொல்லுவாங்க. இதனால இவனுக்கும் ஒட்டாக்கு கொலைகாரன் என்ற பேரும் பிரபலமாகி இருக்கு. கடத்தி கொண்டு போற குழந்தைகளை தன்னோட கார்ல வச்சு ஒரு காடு ஒன்றுக்கு கொண்டு போய் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்கான். அதன் பின்னாடி அவங்க இறந்துட்ட பிறகு தன்னோட விருப்பத்தை பூர்த்தி செய்து அதை வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். அதன் பின்னாடி அவங்களோட உடம்புல இருந்து கை கால் போன்ற ஏதாவது ஒரு உடல் பாகத்தை அவங்க கிட்ட இருந்து ஞாபகார்த்தமா வீட்டுக்கு எடுத்து வந்திருக்கான். பின்னாடி அந்த உடலை எரிச்சிட்டு அந்த சாம்பல் மற்றும் எரிபடாத எலும்புகளை அவங்களோட வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கான். நீண்ட நாள் விசாரணையில மியசாக்கிக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இவன் செய்த குற்றம் எல்லாமே இவனோட சுய நினைவுல தான் நடந்திருக்கு என்பதும் உறுதிப்படுத்தப்படுகிறது. இதை கேஸ விசாரிச்சு ஆதாரங்களோட இவனோட குற்றத்தை உறுதி பண்றதுக்கு ஜப்பான் நீதிமன்றத்துக்கு 8 வருடங்கள் எடுத்திருக்கு. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 1997 அன்னைக்கு தான் இவனுக்கு மரண தண்டனை கொடுத்து தீர்ப்பளிக்கப்படுகிறது. ஜூன் மாதம் 17ஆம் தேதி 2008 அன்னைக்கு மியசாக்கி தூக்கில் போடப்பட்டு அவனோட தண்டனையும் முடிவுக்கு வருகிறது. இப்படித்தான் சுமோட்டோ மியசாக்கியோட கதை முடிவுக்கு வந்திருக்கு.